இங்க ஒருத்தர் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஆனா, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கும். என்ன அப்டின்னா, இப்ப இந்த பொண்ணோட கண்ணே ப்ளூ கலர்ல தான் இருக்கும். யாராலுமே பார்க்க முடியாத விஷயங்கள இந்த பொண்ணால பார்க்க முடியும். இப்போ ஒருத்தரோட கண்ணுக்கு வந்து சாதாரணமா தெரியிற பொருள் கூட ரொம்ப வந்து ஒரு விலைமதிப்பில்லாத பொருளா இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த பொண்ணால பார்க்க முடியும். இப்ப இந்த பொண்ணு வந்து இவர கல்யாணம் பண்ணியிருப்பாளா, அதனால இப்ப இவரு வந்து மீன் பிடிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்ப இந்த பொண்ணு வந்து அவகிட்ட இருக்கிற பவர் எல்லாத்தையும் இவர்கிட்ட குடுத்து அனுப்பிச்சிருப்பாளா, இப்ப ஏற்கனவே வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க கூட மீன் பிடிக்க முடியாம நின்னுட்டு தான் இருப்பாங்க. இப்ப இவரு வரத பார்த்த உடனே எல்லாரும் கிண்டல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்ளோ திறமை இருக்கிற எங்களாலே மீன் பிடிக்க முடியல, நீ வேற ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு வந்துட்டியா, நீ வேணா மொத்தமா சேர்த்து ஒரு 5 மீன் பிடிச்சிட்டினாலே அது பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சே பண்ணியிருப்பாங்க. பார்த்தா இப்போ மீன் மட்டும் கிடையாது, என்னென்னமோ வெரைட்டிலாம் இவரால் கண்டுபிடிக்க முடியுது. இவர்கிட்ட இருக்க பவரை வச்சு அந்த பக்கெட்டே வந்து ஃபுல் பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி மீன் இந்த வெரைட்டிலாம் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மீனெல்லாம் அவர் பிடிச்சிருப்பாரு. அடுத்த நாள் மறுபடியும் அவர் வந்து மீன் பிடிக்கலான்ட்டு போயிருப்பாரு. அப்போ இன்னொருத்தர் வந்து அங்கே நின்றுட்டு இருப்பாரு. அவர் பக்கெட் ஃபுல்லாக நிறைய மீனுங்களை பிடிச்சி தான் வச்சிருப்பாரு. நீங்க வந்து என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றப்போ வந்து உங்களை விட எங்களால் ஜாஸ்தியாக மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்வாரு. எனக்கு தான் இந்த மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, சப்போஸ் நீங்க என்னை விட அதிகமான மீனை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு பெரிய போட்டை வாங்கி தரேன்னு சொல்வாரு. இப்போ இவரோட வைஃப் வந்து கூடவே தான் வந்திருப்பா. அதனால அந்த பொண்ணு வந்து இப்போ எந்த பொருளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி திரும்பினாலும் அந்த பொருள் வந்து ஒரு கோல்டு கலர் லைட்ல எரியும். இந்த பொண்ணு இப்படி அப்படின்னு திரும்பி எங்கெங்கெல்லாம் கோல்டு லைட் எரியுதோ அங்கெல்லாம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை போயிட்டு இங்க இருந்து எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவரும் போயிட்டு எடுப்பாரு. ஆரம்பத்துல நீ வந்து உனக்கு அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கு, அதனால தான் நிறைய மீனுங்களை பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க தான். ஆனா அந்த பொண்ணு எங்கெல்லாம் சொல்றாளோ அங்கெல்லாம் போயிட்டு அவரும் வந்து தேடி தேடி எடுத்து நிறைய பக்கெட் ஃபுல்லா மீனுங்களை பிடிச்சிருவாரு. இந்த பவரை யூஸ் பண்ணியே ஒரே நாள்லயே இவர் ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சிடுறாரு. சும்மா இப்படி கரையில நிற்கும் போதே இவ்வளோ மீனுங்களை பிடிக்கிறவரால இப்போ போட் வேற புதுசா அவருக்கு கிடைச்சிருச்சு. அதனால வைஃபையும் கூட்டிக்கிட்டு அந்த போட்டை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போயிடுவாரு. சுறா மீன் அந்த மீன்ட்டு எதோ வெரைட்டி மீனுங்களெல்லாம் இப்போ சூப்பரா பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ மஞ்சள் கலர்ல ஒரு மீன் இருக்கும். அந்த மீன் வந்து ரொம்ப ரேரான மீன் தான், எப்பயாச்சும் ஒரு டைம் தான் கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் வந்து அதை வாங்குறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு எவ்வளவு விலையா இருந்தாலும் கொடுத்து வாங்குறதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்காங்க. ஆனா இவங்க பார்த்தா அந்த ரேரான மீனையே பக்கெட் பக்கெட்டா பிடிச்சி எடுத்துட்டு வராங்க.